எல்லோருக்கும் வணக்கம். திடீர்னு இன்னைக்கு விதி விளையாண்டுருச்சு நண்பர்களே. கடைசி நேரத்தில் மார்க்கெட் ஒரு 23 பாயிண்ட் இறங்கியிருக்கான். அந்த 23 பாயிண்ட் எப்படி இறங்குச்சுன்னா ஒரு பெரிய ஃபால். காலையில் 10 மணிலிருந்தே மார்க்கெட் கொஞ்சம் கீழ் நோக்கி தான் வந்திருந்தது. இருந்தாலும் நிஃப்டியினுடைய அருமை பெருமைகளுக்கு ஒன்றும் குறைவல் இல்லை. அதாவது மார்க்கெட் என்னைக்குமே ஒரு லைஃப் ஹை அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது இருக்குதான் செய்யும். ஆனால் எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறங்கி இதையும் உடைச்சா மட்டும்தான் வீக்கே ஒழிஞ்சு, மற்றபடி அங்கே வீக்காக இருக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. கடைசிக்கு 500 பாயிண்ட் ஏறினாலும் திருப்பி மேலே ஏறது தான் பார்ப்பான். ஆஹா, எங்கள் கருமை நிற கண்ணன் எஸ்பிஐ கார்ட்ஸ் நம்ம பேசின அர்ச்சனைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இன்னைக்கு 4% மேலே ஏறி இருக்கு. நம்ம நல்லபடியா தான் பேசணும். அடே எஸ்பிஐ கார்ட்ஸ், ரொம்ப நாள கீழே இறங்கி கிடக்கிறியே, நீ ஏறி லாபம் கொடுத்தா என்ன அப்படின்ற நம்ம ஒரு கோரிக்கை தான் வச்சோம். நம்ம கோரிக்கை கேட்டு அவன் பாட்டுக்கு ஒரு 50 ரூபாய் ஏறிட்டான். இதெல்லாம் ரொம்ப சிறிய அமௌண்ட் தான். இன்னும் தொடர்ந்து ஒரு 100 ரூபாய் ஏறிச்சுன்னா உண்மையிலேயே நிறைய பேருக்கு சந்தோஷம் வரும். அதுதாங்க நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷம். அதாவது இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் இந்தியா அப்படின்றது ஒரு டொபாக்கோ கம்பெனி. இவன் தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருந்தான். சில பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படி இந்த கம்பெனி தொடர்ந்து மேலே ஏறிட்டா இருக்கலாம், ஏன் இறங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு அச்சாரமா ஒரு 4% இறங்கிட்டான். இது போன்ற சமயங்கள் இப்படி இறங்கி காட்டும் பொழுது அவனுடைய ப்ரீவியஸ் ஹையை மறுபடியும் கீழிருந்து மேலே வரும் பொழுது தாண்டாத பொழுது இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் உண்டான ஒரு அடையாளமா நான் பார்க்குறேன். லாங் டேர்ம்ல எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவை தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, சில ஷேர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. இந்த டிஐஸ் அப்படின்றவங்க மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். டிஐஸ் எஃப்ஐஸ் ஒரு ஷேர்ல போய் கை வைக்கிறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அதை விட்டு வெளியே வர்றாங்கனாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இப்படித்தான் ஒரு டிஐஸ் அப்படின்றவங்க ஒரு முக்கியமான கம்பெனில எக்ஸ்ஆர்ஓ டைல்ஸ்னு ஒரு கம்பெனி, அதை விட்டுட்டு மொத்தமா ஓடி வந்திருக்காங்க. இந்த எக்ஸ்ஆர்ஓ டைல்ஸ் அப்படின்ற சார்ட் பேட்டர்ன் பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தான். அத்தை பையனை கண்ட மாமா பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் இவன் ஒரு மாதிரி வெட்டுக்கிளியா திரும்ப ஒரு 140 ரூபா வருவானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தேன். அதாவது இன்வெஸ்டர்ஸ்ல போயிட்டு நம்ம பார்க்கும்பொழுது டிஐஸ் அப்படின்றவங்க முதல்ல 5% எல்லாம் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க 2022. அதுக்கப்புறம் பார்த்தா வித்துட்டு ஓடி போயிட்டாங்க. எஃப்ஐஸ் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை, அதே 4% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னொரு கம்பெனி கிரீவ்ஸ் காட்டன். அதாவது டெக்னிக்கலி நம்மளுக்கு ஒரு ஷேர் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் அவன் ஃபண்டமெண்டலி சரியில்லை அப்படின்னா அதை நம்ம விலக்கி விட நம்மளுக்கு தெரியணும். ஒரு டெக்னிக்கல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கைப்பிடிக்க கூடாது. இந்த கிரீவ்ஸ் காட்டன் அப்படின்ற ஷேர் நம்ம பார்க்குறோம். அவனுடைய இன்வெஸ்டர்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா டிஐஸ் 26% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வெறும் 3% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth எல்லாம் பெருசா இருக்கா, சேல்ஸ் எல்லாம் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னா ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு ஷேரையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னாலும் அந்த ஷேர் ஒரு பையிங் பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அவனுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, ஃபண்டமெண்டல் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் எதுலையுமே கை வைக்கணும். அந்த ரெண்டுக்கும் அந்த கை வைக்காம ஓடி போயிடணும் அப்படின்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஷேர்கள் உதாரணம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல அதுலயும் குறிப்பா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல ஒன்னும் சுவாரஸ்யமே இல்லைங்க நண்பர்களே. ஆல்மோஸ்ட் 38 ஷேர் கீழே இறங்கித்தான் இருக்கான், 12 ஷேர் தான் மேலே ஏறி இருக்கான். அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எல்லா ஷேர்களுமே ஓரளவுக்கு பெரிய லெவல்ல மேலே ஏறி வந்துட்டான். இப்போதைக்கு டெக்னிக்கலா கொஞ்சம் சீப்பா இருக்கக்கூடிய ஷேர்கள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தா இந்த ஐஆர்எஃப்சி ஷேர் தான் வர்றான். இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 200 ரூபா போயிட்டு 120 ரூபா போயிட்டு இப்ப 147 ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். தற்சமயத்துக்கு மார்க்கெட் மேலே ஏறி வந்ததுனால இவன் லேசா அப்படியே அப் ட்ரெண்ட் காமிக்கிறான். இந்த அப் ட்ரெண்ட் உடையாத வரைக்கும் 130க்கு கீழே போகாத வரைக்கும் வேற ஷேர் இல்ல நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல. இப்போதைக்கு இவன் தான் டெக்னிக்கலி சீப்பா இருக்கான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆஹா, வெற்றி 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 நண்பர்களே. அதாவது பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல மேலே ஏறி வந்துட்டு இருந்த சமயத்துல செயில் ஏறாமையே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் நல்ல அப்சைடு மொமெண்டம் காமிச்சான். அப்பவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த செயிலும் சரி டாடா ஸ்டீலும் சரி 150 ரூபாய் என்னைக்காவது ஒரு நாள் தொடுவா அப்படின்ட்டு. அதுல டாடா ஸ்டீல் நல்லா முந்திக்கிட்டு அவன் பாட்டு 170 ரூபாயெல்லாம் போயிட்டான். ஆனா இந்த செயில் அப்படின்ற ஷேர் இப்போ இன்னைக்கு 150 ரூபாய் அப்படின்றத டச் பண்ணிட்டான். அதாவது எல்லா ஷேர்களுக்கும் ஒரு விலை இருக்கு. சில பேர் விலையை டார்கெட்டா வைக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு செயில் அப்படின்றது 150 ரூபா இருக்கா, அவன் என்னைக்காவது ஒரு நாள் 200 ரூபா வருவான். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணணும். டிசிஎஸ் அப்படின்ற ஷேர் இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த டாடா குரூப் கம்பெனி 10,000 தொடுவான். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரேட்டை நம்ம டார்கெட்டா வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்ல ஷேர்களை பொறுத்த வரைக்கும் உசிதமணி தான். பாருங்க, விளையாட்டு போல யாராவது டாடா ஸ்டீல் 200 ரூபா வர வரைக்கும் நான் வாங்குவேன்
அல்லது இப்ப டாடா டெக்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவன் 10,000 வர வரைக்கும் நான் மாசமானா ஒவ்வொரு ஷேரை வாங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை டார்கெட்டா வச்சு பண்ணும் பொழுது அது எவ்வளவு வேகமா வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம். இது ஒரு அருமையான மெத்தட் தான் நண்பர்களே. சமீப காலமா ப்ராப்பர்ட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் அடங்கவே மாட்டேன்றாங்க. இங்க பாருங்க, இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சாலும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 5% ஏறி இருக்கா. சோ யாருமே அடங்குற மாதிரி தெரியல. இப்பவே எப்படின்னா டாடா குரூப் எல்லாம் வெறித்தனமா இறங்கிட்டு இருக்காங்க. அதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்றத நம்ம போய் பார்த்தோம்னா டாடா குரூப் வெறித்தனமா இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல அதிகமா லாபம் செஞ்சு கொடுக்க குரூப் எது அப்படின்னு பார்த்தோம்னா டாடா குரூப் தான். டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்னு வரிசையா ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கு. இப்ப நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ்ல அதாவது மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாகவும் மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்து தர மாதிரி ஏகப்பட்ட டாடா குரூப்பினுடைய ஏஎம்சினுடைய நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் வருது. இதுல முக்கியமா கவனிச்சீங்கன்னா இங்கேயும் பாருங்க, இவங்களும் ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்டை இப்ப புதுசா லான்ச் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு இவங்க ஒரு 3000 கோடியோ 300 கோடியோ அப்படின்றது சோர்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் மூலியமா. அப்ப அந்த பணம் எல்லாம் நேரம் எங்க போகும்? இந்த அடங்காத ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் மேலதான் போய் விழுகும். அப்ப அவனுக்கு இன்னுமே அடங்காம மேல் நோக்கி ஏறதான் வாய்ப்புகள் அதிகம். டாடா குரூப் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க நண்பர்களே. நான் இப்படித்தான் ஒரு இடம் பண்ணு வாங்கினேன். டாடா குரூப்னுடைய டிஜிட்டல் இண்டெக்ஸ் ஃபண்ட் நான் ஒன்று வாங்கினேன். அது வரைக்கும் வகையான பல்வேறு பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துட்டு இருந்த பங்கு நான் வாங்கினோடனே அப்படியே கும்பா குட்டியா கீழே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவனுடைய பழைய ரேட்டே தாண்டிட்டானா பாருங்களேன். ட்ரீம் ஃபோக்ஸ் அப்படின்றது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி, ஒரு வித்தியாசமான ஏர்போர்ட் சர்வீஸ் அக்ரிகேட்டர் அப்படின்ற செக்டர்ல இருக்கான். இந்த கம்பெனி வந்து தற்சமயத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 850 ரூபாயெல்லாம் போன கம்பெனி தான், ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. இப்போ ஒரு 531 ரூபா இருக்கா. எதிர்காலத்துல இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் 850 ரூபா வர்றான்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்லயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன், டாடா பவர் வந்து மறுபடியும் உச்சத்தை போய் தொட்டுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு 430 ரூபா வந்திருக்கான். ஒருவேளை டாடா பவர் 500 ரூபா வர வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன், 1000 ரூபா வர வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி யாராவது போட்டுக்கிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் 500 ரூபா, அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் போய் 1000 ரூபாய் தொடத்தான் போறான். அது வரைக்கும் அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவை நம்ம கிட்ட பணம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இன்னைக்கு வந்து ரொம்பவுமே அடி வாங்கின ஷேர் எதுன்னு பார்த்தா டைட்டன் கம்பெனி தான். வேறொரு முக்கியமான விஷயம் என்ன இன்னைக்கு மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போஷ் அப்படின்ற ஷேர்ல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, இவனுடைய ப்ரீவியஸ் ஹை பக்கத்துல எல்லாம் வந்துட்டான். அவன் எங்கிருந்து ஏறி வந்திருக்கான் பாருங்க. 15,000 ரூபாய் இருந்த ஷேர் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். டபுள் பண்ணி விட்ட இடம் அப்படின்றது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுடைய 2014-15 சமயத்தில் இருந்த ஹை. அப்ப இந்த ஹைக்கு மேலேயே தொடர்ந்து இருந்தான்னா இந்த கம்பெனி ஓகே. பட் எங்காவது ஒரு 27,500க்கு கீழே வர்றான், மறுபடியும் 25,000க்கு கீழே வரான்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஒரு ட்ரெண்டிங் கீழே ஒரு 4 வருஷத்துக்கு கீழே இறங்குச்சோ அதே மாதிரி இறங்குறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நண்பர்களே. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல மிட் கேப் ஆகட்டும், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்னு எதுவுமே டெபாசிட் கூட வாங்கல, எல்லாமே நெகட்டிவ்ல தான் போயிருக்கான். இந்த சமயத்துல நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இண்டெக்ஸ், அருமையான இண்டெக்ஸ், நல்லா ஏறி இறங்கக்கூடிய இண்டெக்ஸ்னுடைய ஸ்டாக்ஸ் எதுனா மெட்டல் ஸ்டாக்ஸ் தான். இந்த மெட்டல் ஸ்டாக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே ஸ்விங் ட்ரேடிங்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். என்ன காரணம்னா, யாரை பார்த்தாலும் 30% அசால்ட்டா ஏறி இறங்குறானுங்க. வேதாந்தாவா அதுவும் 30% அசால்ட்டா இறங்குது, 30% ஏறுது. ஹிந்து காப்பரா அவனும் அப்படித்தான் இருக்கான். நேஷனல் என்எம்டிசி யாரை எடுத்தாலும் அவன் பாட்டுக்கு அசால்ட்டா 20-30% இறங்குறானே, திரும்பி ஏறானு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இண்டெக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணும். அதுல ஜெயிக்கணும்னா இந்த நிஃப்டி மெட்டல் அப்படின்றது இருக்கக்கூடிய இந்த 15 ஸ்டாக்குகளை அதுலயும் ஒரு 5 கழிச்சு விட்டுறலாம். வால்யூம் இல்லாது ஒரு 10 ஸ்டாக்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு வந்துட்டு இருந்தாக்கா ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்மளுக்கு ஏதோ ஒரு லக் இருக்குங்க. அதாவது இண்டெக்ஸ்ல ட்ரேட் ஆகக்கூடிய அல்லது எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக்குகள் ஏதாவது ஒரு சப்போர்ட் ரேட்ல வந்து உழுகும் போது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து கும்பா குட்டியா இல்ல குஜிலி குட்டியா அப்படின்றது நம்ம முடிவு பண்ண முடியாது. ஷேர் மார்க்கெட்டுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்றத முடிவு பண்ண முடியும். இப்ப யூபிஎல், விஇடிஎல் அப்படின்னு ஒரு 2 ஷேர் டிஸ்கஸ் பண்ணா அதுல இந்த வேதாந்தா அப்படின்றது மெட்டல் ஸ்டாக். இந்த யூபிஎல் அப்படின்ற ஷேர் வந்து கரெக்டா 527 டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவனால எவ்வளவு போக முடிஞ்சதுன்னா 612 வரைக்கும் தான் போக முடிஞ்சது. மறுபடியும் கீழே வந்து தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. பட் இந்த வேதாந்தா அப்படின்ற ஷேர் அதே சமயத்துல தான் டிஸ்கஸ் பண்ணது 213 ரூபா ரேஞ்சில். ஆனா இன்னைக்கு பார்த்தா 338 ரூபா இருக்கான்.
ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஷேர் மார்க்கெட்னுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை சில செக்டர்களுக்கு ஃபேவரா இருக்கு. யூபிஎல் அப்படின்றத விட வேதாந்தா அப்படின்றது மெட்டல் செக்டர். ஸோ மெட்டல் செக்டர் அப்படின்றது வந்து ரொம்பவுமே எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ட்ரேடர்களுடைய சொர்க்கபுரியா இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனை ஷேர் சப்போர்ட்ல வந்து உளுந்தாலும் யார் ஃபோக்கஸ்ல இருக்கா, எந்த செக்டர் இதுக்கு முன்னாடி நல்லா ஏறி இறங்கி இருக்கான் அப்படின்றதுல கவனம் செலுத்தினா மார்க்கெட் என்ன நினைக்குதோ அது கூட சேர்ந்து நம்மளும் பயணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. வேதாந்தாலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அது கண்டிப்பா ஒரு கும்பா குட்டி தாயா, அதெல்லாம் கடன் அதிகமா வாங்கியிருக்கு அப்படின்ட்டு. பட் அது மார்க்கெட் தானே முடிவு பண்ணுது. வேதாந்தா அப்படின்ற ஷேரும் சரி, யூபிஎல் அப்படின்ற ஷேர் சரி, ரெண்டுமே இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். ஆனா யூபிஎல் இன்னுமே கீழே தான் வச்சிருக்குது மார்க்கெட். ஆனா இந்த வேதாந்தா தூக்கி மேல வச்சிருக்கானே. சோ அப்ப நம்ம யாரு, நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நீ யாரியா அப்படின்னு நீ ஒரு வழிபோக்கன் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் வாழ்க்கையில சப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஷேர்களை நம்ம பார்க்குறோம், பிடிக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் மார்க்கெட் தான் அதை டிசைட் பண்ணுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்ல வந்து உழுகிற ஸ்டாக் ஆகட்டும் அல்லது பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்காக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் டிஃபென்ஸ் செக்டர், ரயில்வே துறை அப்படின்ற மெட்டல் துறை அப்படின்ற மாதிரி முக்கியமான செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பார்பிக் நேஷன் ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், எல்லாம் சிக்கனை கருக்கி விடுற ஆளுங்க தான். ஸோ அந்த பார்பிக் நேஷன்ல ஒரு விஷயம் என்னன்னா அதனுடைய கடன் அப்படின்றது வந்து ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு. இருந்தாலும் அதுல போட்டிருக்கிற முதலீட்டாளர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் பெரிய ஆளுங்க. இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்களா இல்லை ஏதாவது ஒரு நம்பிக்கையில, இப்போ ஜொமேட்டோ அப்படின்றதெல்லாம் அப்படி கீழே தான் கிடந்தது, கடன் இருந்தது, எல்லாம் ஓகே. பட் இன்னைக்கு கொஞ்சம் மேலே வந்துட்டான். அது மாதிரி யாராவது ஒரு நப்பாசிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது 11ல இருந்து 17 ஆயிருக்கு. டிஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது 17ல இருந்து 25 இருக்கு. சரி, இந்த கம்பெனிக்கு கடன் இருந்தா தொலைது, இது ஒரு லாபகரமான கம்பெனி அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்து பெருசா ஒரு ஓட்டை. அங்க என்ன அப்படின்னா சமீபத்தினுடைய கோட்டை ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா பெரும்பாலும் அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருந்திருக்கு. ஸோ கடனும் அதிகமா இருக்கு, அதே சமயம் பெருசா லாபமும் சம்பாதிக்கல அப்படின்றது போது அது ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இது மாதிரி ரேரா நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் அதிகமா இருக்கு, பட் அது கடனா இருக்கு, லாபமும் சம்பாதிக்கல அப்படின்றது இந்த கம்பெனி தான் நான் முதல் டைமா பார்க்குறேன். அந்த கம்பெனி தற்சமயத்துக்கு ரொம்பவுமே இறங்கி கிடக்கு. 1600 ரூபாய் இருந்த கம்பெனி 600 ரூபாய்னு இருக்கு. இனி ஏதாவது ஒரு பெரிய புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து இந்த பார்பிக் நேஷன் மேல வருதா கீழே வருதான்னு ஏதாவது ஒரு சொல்லடி கொடுத்தாங்கன்னா இதுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இப்படி யோசிச்சு பாருங்க, திடீர்னு எல்லா ஷேர்களும் மனசு வச்சு சரி எல்லாரும் 52 வீக் ஹைக்கு வந்துருவோம், லைஃப் ஹைக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி ஏறி வந்தா எல்லாத்துக்கும் லாபம் தான். அப்படிதான் இந்த பிகாஜி அப்படின்ற ஷேர் சமீபத்தில் சப்போர்ட் எடுத்திருக்கான். அவனுடைய பழைய ஹைக்கு போனானாவே ஆல்மோஸ்ட் ஒரு 10% லாபம் கிடைக்கும். ஸோ முதலீட்டாளர்களை சந்தோஷமா வச்சிருன்னு பாக்குறானா இல்லையா அப்படின்றது சில நாட்களில் தெரிஞ்சிடும். ஆஹா, என்ன ஒரு இன்பம்! இந்த கார்போரண்டம் யூனிவர்சல்னு ஒரு ஷேர் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சமீபத்திலையும் ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 200 ரூபாய் ஏறி வந்துட்டான். 1039 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் பக்கம் வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம் தான் நண்பர்களே. ஒரு ஷேர் நல்ல ஷேர் நினைச்சு நம்ம வாங்கிடுறோம், ஆனா அது கீழே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வேற வழியே இல்லை, நம்ம அந்த வீழ்ச்சியை தாங்கித்தான் ஆகணும். இப்போ இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் வந்து நல்ல உச்சத்தில் இருக்கான். இங்கிருந்து மறுபடியும் ஒரு ரெக்கவரி ஆகி மேலே போகிற மாதிரி இருந்தால் 4840 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அவனுடைய ஃபண்டமெண்டலை நம்ம போய் செக் பண்ணுறோம். அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் வெறும் 242 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்பெல்லாம் 1000 கோடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஒருவேளை தற்செயலா இந்த கம்பெனி இறங்கிடுது அப்படின்னு வச்சுங்களேன், 4000ல இருந்து 2000 போச்சுனாலும் வேற வழியே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓ மை காட், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த எம்கே குளோபல் அப்படின்ற ஷேர் பத்தி சமீபத்தில் நியூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு அவன் ஒரு 20% ஏறிட்டான். அதாவது இந்த எம்கே குளோபல் அப்படின்ற ஷேரை சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தப்ப இவன் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு மறுபடியும் அதை தாண்டி யூ டர்ன் போடுற மாதிரி போட்டு வந்தான். சரி, ஒருவேளை இவனை வந்து மேல் நோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் லக்கு தான் நண்பர்களே. நம்ம ஒரு 100 ஷேரை இந்த பேட்டர்ன்ல பார்ப்போம், பட் எவனாவது ஒருத்தர் இப்படி மேல வருவான். ஸோ அந்த 100ல எதை போய் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. அந்த 100ல நம்ம எதை பிடிச்சோமோ அவன் இந்த மாதிரி எகிர்றானா அப்படின்றது எல்லாமே லக்கு தான். இந்த குஜால்கலை அப்படின்ற ஷேர் வந்து நான் ஒரு கும்பா குட்டி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா திடீர்னு பார்த்தா அவன் டபுக்குன்னு கொஞ்சம் எகிரிட்டான். இவனை ஏன் நான் ஒரு கும்பா குட்டி ஷேர் நினைச்சிட்டு இருந்தேன்னாக்கா, இந்த குஜராத் ஆல்கைனுடைய சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு லாஸ் மேக்கிங்கே காமிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, அதனால இவன் சுமாரா தான் இருப்பான், இருந்தாலும் சப்போர்ட்ல இருக்கானே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டபக்குன்னு அவனை 683 ரூபாயில இருந்து 766 ரூபாய் ஏறி உட்கார வச்சிட்டாங்க. இந்த குஜராத் ஆல்கலை எல்லாம் தங்கமாவே இருந்தாலும் தள்ளியே இரு அப்படின்ற மாதிரி ஒரு லாபம் இல்லாத கம்பெனி போர்ட்போலியோலாவே இருக்கக்கூடாது.
நண்பர்களே ஒரு நல்ல குவாலிட்டியான ஷேர் தான், ஆனா கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கான ஸ்டாக். அதாவது ரிம் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவனுடைய லாபம் நஷ்டம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு க்ரோயிங்கா இருக்கு. அதாவது 31 கோடியில் ஆரம்பிச்சு இப்ப 427 கோடி நம்மளுக்கு நஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அவனுடைய நஷ்டம் வந்து வேறு வகையா வந்தது. அதாவது போன வருஷத்தினுடைய கடைசி குவார்டர்ல ஒரு 655 கோடி அதர் இன்கம்னு போட்டு மைனஸ் பண்ணி விட்டான். மற்றபடி அவன் வந்து ஒரு லாபகரமான கம்பெனியா தான் இருக்கான். ஸோ இந்த வருஷத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ போன வருஷத்துல 427 கோடி நஷ்டம் அப்படின்னு காமிக்கிறான். ஆனா இந்த வருஷத்துல அதுல லாபத்துல முடிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். திடீர்னு பார்த்தா போன வருஷத்துல 427 கோடி நஷ்டம், ஆனா இந்த வருஷத்துல பார்த்தோம்னா ஒரு 100-150 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி கணக்கு காமிக்கிறதுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். அப்ப அந்த நேரத்துல இந்த ரிம் அப்படின்ற ஷேர் வந்து மேல் நோக்கி ஹை வந்தாரான்னு வச்சுங்களேன், ஒரு 600 ரூபாயிலிருந்து ஒரு 1000 ரூபாய் பக்கத்துல வந்துட்டான்னா யாருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதலீட்டாளர்கள்லாம் முக்கியமா இந்த டிஐஸ் 5% 2017 ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப 14% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ்மே ஒரு 4% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே ஜொமேட்டோ அப்படின்ற ஐபிஓ வந்து பல பேர்த்துக்கு பயங்கரமா சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஐபிஓல வந்து ஆல்மோஸ்ட் 150 ரூபா போனான்னு நினைக்கிறேன், அப்புறம் கீழே 50 ரூபா போனான்னு நினைக்கிறேன், அப்புறம் மறுபடியும் 150 ரூபான்னு பல பேர்த்துக்கு பல லட்சங்களை சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த சமயத்துல ஸ்விக்கி அப்படின்ற ஐபிஓ இந்த வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கும். அதுக்காகத்தான் அந்த கம்பெனி பிரைவேட்டா இருந்தது இப்ப பப்ளிக்கா மாத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8000 to 10,000 கோடி ஐபிஓ மூலியமா ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல்கள் வருது. வந்துச்சுன்னா இந்த வருஷத்துல இதுதான் ரொம்ப ஹாட் ஐபிஓவா இருக்கும். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவி எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.